ரூபாய் 80 லட்சம் மதிப்பில் அடிக்கல் நாட்டியது என்ன ஆச்சு? தமிழக முதல்வரை கை காட்டிய அதிகாரிகள். கவுன்சிலரை கண்டு அஞ்சும் மேயர், அமைச்சர். கவுன்சிலருடன் கூட்டு சேர்ந்து அதிகாரிகள் கும்மாளம். உண்ணாவிரதம் இருக்க அனுமதி மறுப்பு. சமூக விரோதிகளின் கூடாரமான பூங்கா. கவுன்சிலரும் மேயரும் பதவி விலகணும். திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சண்முகா நகரில் 1500க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் பயன்பெறும் வகையில் சண்முகா நகர் 6வது குறுக்கு தெருவில் 80 லட்சம் ரூபாய் செலவில் பூங்கா அமைக்கும் பணியை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேரு கடந்த 2023ஆம் ஆண்டு மார்ச் 15ஆம் தேதி அடிக்கல் நாட்டினார். அடிக்கல் நாட்டியதுடன் சரி, பணிகள் தற்போது வரை துவங்கியபாடில்லை. பூங்கா அமைப்பதற்காக அடிக்கல் நாட்டப்பட்ட இடம் கருவேல மரங்கள் சூழ்ந்து விஷ ஜந்துக்களின் புகலிடமாகவும் சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் மாறி வருகிறது. பூங்கா அமைப்பதற்கு முன்பு மக்கள் பயன்பாட்டில் இருந்தது, தற்போது பயனற்று போனது. திட்டத்தை நிறைவேற்றாதது குறித்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் கேட்டால் மழுப்பலான பதிலை சொல்கின்றனர். வார்டு திமுக கவுன்சிலர் நாகராஜ் மாநகராட்சி அதிகாரிகளுடன் சேர்ந்து கொண்டு இப்பகுதியில் பொதுமக்களுக்கான பூங்கா வருவதை தடுத்து வருகிறார். பார்க் விஷயம் சின்ன விஷயம்தான். ஆனால் இதை செய்யலாம், செய்யக்கூடாது, செய்ய முடியாது, செய்ய மாட்டோம்னு சொல்கிறாங்க. ஏன் காரணம் கேட்டால், இது நான் இந்த இடம் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அமைச்சர் ஒத்துழைப்பு தராரு, மேயரும் சொல்கிறாரு. ஆனால் போட முடியாது. ஏன் போட முடியாதுன்னு நாங்கள் கேட்டால், உங்கள் கவுன்சிலர் போட விடமாட்டேன், தொட்டு பாருன்னு சொல்கிறார். ஓப்பனாக சொல்கிறார் மேயர். எங்கிட்ட சொன்னது இது, தொட்டு பாரு, நாங்கள் பார்த்துக்குறோம், எப்படி தொடுறீங்கன்னு பார்க்குறோம் அப்படின்னு ஒரு மாமன்ற உறுப்பினர் சொல்கிறாருன்னு மேயர் எங்கள்கிட்ட சொல்கிறாரு. இது எப்படி நாங்கள் ஏற்க முடியும்? ஒரு கவர்மெண்ட் இடத்துல நீங்கள் வேறு எதுக்கு கொடுக்க முடியும்? பார்க்குன்னு ஒதுக்கி அடிக்கல் நாட்டியாச்சு, பார்க்கு தானே வரணும், வேற என்ன கொண்டு போக முடியும்? ஏன் மறுக்கிறீங்க? ஏன் அமைச்சர் என்ன செய்கிறாரு? என்ன ஒரு மாமன்ற உறுப்பினருக்கு அவ்வளோ பவர் கொடுத்தது மக்களா மாமன்ற உறுப்பினரா? அவர் மட்டும்தான் தலையிட்டு இருக்காரு, மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. அதெல்லாம் கான்ட்ராக்ட் எல்லாம் கிடையாது, மாமன்ற உறுப்பினர் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. இதுக்கு எதிர்ப்பு மாமன்ற உறுப்பினர் மட்டும்தான். அந்த மாமன்ற உறுப்பினர் ஏன் தடுக்கிறாருங்கிறத அதை அமைச்சர் கேட்கணும். ஏன் தடுக்கிற, என்ன காரணம்? கவர்மெண்ட் இடத்த நீ என்ன செய்ய போற? அடிக்கல் நாட்டியாச்சு இல்ல, போடு, பார்க்க போடு. அதை விட்டுட்டு ஏன் மாமன்ற உறுப்பினர் தடுக்கிறார்? நீங்க போடுங்க, இது உண்மை இல்லைன்னு சொல்லுங்க. எம்எல்ஏ போட்டு மாநகராட்சியில் என்ன சொல்றாங்க? உங்க மாமன்ற உறுப்பினர் தடுக்கிறார், என்னால செய்ய முடியலங்கிறார் மேயர். அப்புறம் மேயர் என்ன சொல்றது? நாங்க இவ்வளவு பவர் இருக்கு, அமைச்சர் சொல்லி கேட்கலன்னா அவரை என்ன நீங்க தகுதி நீக்கம் பண்ணுங்க. மக்கள்கிட்ட தான் நீங்க சர்வே பண்ணுங்க, அதோட உண்மை தெரியும். கோர்ட்டு ஆர்டர் கொடுத்தாச்சு, இது கவர்மெண்ட் இடம், நீங்க பார்க்கு போட்டு தான் ஆகணும்னு சொல்லியாச்சு. அதையும் மீறி எங்களை 4 ரோட்ல நிறுத்தி வச்சிருக்காங்க. எங்கள் மக்கள் எல்லாம் இறங்கணுமா? எல்லா பிள்ளைக்குட்டியை தூக்கிட்டு வரணுமா? இங்கே அசிங்கப்படுத்தணுமா? நாங்கள் ஏதோ போய் நிர்வாகிகளாக இருக்கோம், எல்லாத்துலேயும் இருக்கோம், உட்காந்துருக்கோம். எங்கள் மக்கள் எல்லாரும் இறக்கணும்னா நாங்கள் எங்கள் வீதியில் இறக்குறோம். மாநகராட்சி கமிஷனரிடம் பலமுறை புகார் அளித்தும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தியும் நகராட்சி நிர்வாகமும் அமைச்சரும் கண்டுகொள்ளவில்லை. திமுக ஆட்சியில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அடிக்கல் நாட்டிவிட்டு திமுக அரசு தனது வழக்கமான விளம்பர யுக்தியை வாக்களித்த மக்களுக்கு காட்டிவிட்டதாக இப்பகுதி மக்கள் வேதனைப்படுகின்றனர். பூங்கா அமைக்க வேண்டி நீதிமன்றம் வரை சென்று சட்ட போராட்டம் நடத்தி நீதிமன்றம் உத்தரவிட்டும் அந்த இடத்தை அளவீடு செய்து பணி மேற்கொள்ளாமல் மாநகராட்சி நிர்வாகம் வஞ்சித்து வருகிறது. இனியும் தாமதிக்காமல் உடனடியாக பூங்கா அமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த சூழ்நிலையில தான் எங்களுடைய நலச்சங்கத்துடைய செயற்குழு நிர்வாகக்குழு ஆலோசனை கூடி உடனடியாக இதுக்கு தீர்வு காண வேண்டும் என்றாவது சட்ட ரீதியாக நம்ம பார்ப்போம் சொல்லி உண்ணாவிரதத்துக்கு அனுமதி கேட்டோம். அந்த உண்ணாவிரதம் 7/11/2025 நடத்துவதாக நாங்கள் திருச்சி ஜிஹெச் போலீஸ் ஸ்டேஷனில் அனுமதி கேட்டும்போது அந்த 10ஆம் தேதி முதலமைச்சர் வருவதையிட்டு அதுக்கு அனுமதி கொடுக்க முடியார்கள், மாற்று தேதி கொடுங்கள் என்று கேட்டார்கள். மாற்று தேதியும் 14/11/2025 நடத்துவதற்கு கேட்டிருந்தோம். அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு அதை அனுமதி கொடுப்பதற்கு மீண்டும் அவர்கள் தயங்கினார்கள். அதை மீண்டும் கேட்கும்போது அவர்களுக்கு அந்த அனுமதி கொடுப்பதையே அவங்க ஏதோ அவர்களுக்கு உள்ள நிர்பந்தமாக என்ன தெரியல, அந்த அடிப்படையை காலதாமதப்படுத்தியதனால்
திரும்பி 4/12/2025 நாங்கள் உண்ணாவிரதம் நடத்துகிறோம், அதுக்கு அனுமதி கொடுங்கள் என்று நம்ம ஒரு கடிதம், அதாவது ஸ்பீட் போஸ்ட்டில் ஒரு கடிதம் அனுப்பி அந்த அக்னாலஜ்மெண்ட்டுக்காக வாங்கிட்டோம். திரும்பி அவர்கள் அனுமதி இல்லை என்பதை மறுப்பு கடிதம் கொடுத்தார்கள். இதை எடுத்துக்கொண்டு உயர்நீதிமன்றத்துக்கு மதுரை கிளைக்கு அணுகி 2ஆம் தேதி முறையிட்டு தாக்கல் செய்தோம். 3ஆம் தேதி இது விசாரணைக்கு எடுக்கப்பட்ட போது நம்மளுடைய தமிழக அரசுடைய வழக்கறிஞரும் காவல்துறையை அங்கு முறையிட்டு போடும்போது அவர்கள் சொன்ன எந்த விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் அந்த நீதிபதி சண்முகானந்தன் மக்களின் நலனை புரிந்து கொண்டு பூங்கா அமைப்பதற்கான அந்த உண்ணாவிரதத்துக்கு அனுமதி கொடுத்து விட்டார்கள். இதில் அவர்கள் சொல்லப்போல மாமன்ற உறுப்பினர் தான் அதுக்கு இது தடையா இருக்கிறாருங்கிறது அவங்க தெளிவா வருது. அது ரெக்கார்டிக்கலா அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. மக்களின் நலனுக்காக பாடுபடுகிறோம் என விளம்பரப்படுத்திக் கொள்ளும் விளம்பர திமுக அரசு 2 வருடமாக கிடப்பில் போடப்பட்டுள்ள இத்திட்டத்தை செயல்படுத்த வேண்டும், இல்லாவிட்டால் போராட்டம்தான் தீர்வு என்கின்றனர் இப்பகுதி மக்கள்.